அனைத்து கட்சிகளையும் நம்முடைய கூட்டணி கட்சியுடைய தோழர்களுக்கு, தலைவர்களுக்கு, அதேபோல தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்துடைய பேரவைத் தலைவர் உட்பட அனைத்து முன்னாள் இந்நாள் தொழிற்சங்க தலைவர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் எனக்கு முன்பாக எல்லாம் நல்லா நான் எப்படி பேசுறது, எம்பி அவருடைய ஸ்கோர் எடுத்துட்டாரு. எனக்கு தொழிற்சங்கவாதி, அவர் தொழிற்சங்கவாதி, அதெல்லாம் ஒரு தொழிற்சங்கவாதி. அதுக்கு எப்படி ஈடு கொடுத்து நம்ம பேரவைத்தில் பேசணும். அது பழுத்த பழம் வந்து பேரவைத்தில் பழுத்த பழம். இதனால் இங்கே எம்பி அவர்கள் டாக்டர் இங்கே உரை ஆற்றிவிட்டால் அது செயல்பாட்டு நல்லாயிருக்கும். உரையாற்றுவது என்பது ஈஸி, செயல்படுத்துவது என்பது கடினம். ஆக கடுமையாக நாடாளுமன்ற உறுப்பினர் நம்பிக்கை நமது மாவட்டம் அவர் 24 நாளில் எடுத்து வைத்தார். அவர் தான் லக்கு. அவர் கடவுள்னு எனக்கு தெரியாது. ஆக கடவுள் இப்போ குறைஞ்ச நாளில் குறைஞ்ச செலவில் அவர் ஜெயிச்சு எம்பி ஆகிட்டார். நாங்கள் பாரு வருஷம் பூரா அவங்க முடிஞ்சால் தான் பார்த்துக்கோங்க. வருஷம் பூரா பேசி ஏசி பேசிட்டு இருக்கோம். ஆக இப்போ அவர் லக்கு, அவர் பேசுகிறார். நாங்கள் உங்களை ஏசி இருக்கோம் இப்போ என்ன நாசர் எல்லாரையும் பாடிருக்கோம். ஆக கோரிக்கை போராட்டம் உட்காந்துருக்கோம். போராடியவர்கள் இங்கே இருக்கிறார்கள். போராடிய முன்னோடிகள் நம்முடைய தோம்சா எல்லா பேரும் சொன்னால் போச்சுப்பாங்க. இப்போ எல்லாம் அது விடுபட்டு போச்சு. ஆக ஸ்ரீதர் அங்கேருந்து எட்டி பார்க்குறாரு. நம்ம பேரை சொல்கிறாரா? கலிங்கம் கலிங்கம் இங்கே போயிட்டாரா? அவரும் மைனர் மாரி இருக்காரு. இன்னும் பாரியா பார்த்தா பரவாயில்லை. கல்யாணம் போது வயசு 80 இருக்குமா அவங்களுக்கு? எவ்வளோ 82 வயசு பாரு. ஆக்டிவாக இருக்கு. இன்னொரு தைரியச்சா இன்னொரு மைனர் தான். ஆக இப்போ இதெல்லாம் இங்கே தீவிரமாக இப்போ ராஜாவனே அடுத்தடுத்து பார்க்குறாரு. வந்து போச்சு தடமான செட்டியார் எப்போ எல்லாத்தையும் பாடையே சாப்பிட்டு அதை சொல்ல முடியும். நாங்கள் இங்கெல்லாம் இறங்கி பணியாற்றினாங்க. பொன்முடி நமக்கு வாய்ப்பு கிடைக்கலையே அவங்க உட்காந்துட்டாங்க. ஆக நாசன் நமக்கு ஒன்றும் பொறுப்பே இல்லை, கட்சியில் பொறுப்பே இல்லையே. இருந்தாலும் ஒரு குடும்பமாக வேட்டையை கழித்து வேலை செய்கின்றான். ஞானமுக்கு வந்திருக்காங்க. மாவட்ட தொழிற்சாலை இங்கே எப்போ வந்தாலும் கம்மாபுரம் ஒன்றே இங்கே பணியாற்றுவார்கள். டிவிக்கே பாரு 10 பேர் கரெக்டாக விசாரிக்க துண்டு போட்டு கட்டம் அதான் அப்படி நாளே பார்த்தா தாடி வச்சுட்டு எப்படி பேச போகிறான்னு பார்த்தா அவர் பாயிண்டாக அடிக்கிறாங்க. ஆக பேசியே வளர்த்த ஏக்கம் நாம் பேசிட்டு இனிமேல் நம்முடைய தொழிற்சாலை நம்ம தோப்புசாக்காரங்க இன்னும் பேசணும், இன்னும் துண்டை போடணும். ஆக துண்டை 10 பேர் நல்லா கொஞ்சம் துண்டை போட்டுட்டு கட்டை எழுதி இந்த கட்டை எத்தனை பேர் தான் எழுதிட்டேன். கரெக்டாக தன்னுடைய ஒரு குரலை காட்டுகிறார். மூவேந்தர் முன்னேற்றங்கள் நம்ம பேர் சொல்லாமல் காரணம் பார்த்தோம். மூவேந்தர்களுக்காக இவங்களெல்லாம் நம்ம மிரட்டி வேலை வாங்கிட்டு. அதே போல் விருத சிறுத்தைக்கு இவர் வந்தோடனே இப்போ பேரவை சொல்லதான் பேரறிவாளர் வந்தார். ஒரு நாள் நான் எவ்வளோ 3 வந்தப்ப அதெல்லாம் நினச்சிட்டு பாருங்க. ஆக அவர் அங்கே கரும்பு விஷயமா ஆள விஷயமா வந்தார். சக்கரா விஷயமா நான் ஏதோ 3 லட்சம் போயிருந்தேன். சுகுமாரை பார்த்து டென்ஷன் போயிட்டு அப்போ சுகுமார் முன்னால வந்தாங்க. ஆக இப்படிதான். ஆக எல்லோரையும் இப்போ நாங்கள் ஓட்டு கட்டினு போனால் இந்த நெய்வேலி இப்போ நெய்வேலி தொகுதி ஆயிடுச்சு. அதனால் நான் எட்ட போயிட்டேன். குறிச்சிப்பாடு தொகுதியாக இருக்கும்போது இது என்னுடைய இன்னும் சொல்ல போனால் இந்த தொழிலாளி இந்த ஊரில் ஓட்டு கேட்கும்போது காசு கொடுத்து ஓட்டு போனாங்க. ஒரு ஆரத்தை வீடு வீடாக சென்று ஆரத்தி எடுத்து அவர்கள் பணத்தை 100 ரூபா 500 ரூபா அதுதான் எனக்கு நிற்குது. அப்போ 15 நெய்வேலி டவுனில் மட்டும் எனக்கு 15,000 வாக்குகள் கூடுதலாக பெறும். எனக்கு எரிசியாக குறிச்சிப்பாடி பேரூராட்சி, வடலூர் பேரூராட்சி, 39 பஞ்சாயத்து ஆகிய தான் நிலைத்து நிற்கிறது தான் எனக்கு அறிமுகம் காட்டிய நன்றி. இந்த ஊர் வாக்களித்து அப்போ குறிச்சிப்பாடியான கடவுள் காட்டுப்பாடு சொன்னாங்க.
ஆக தொழிலாளிகள் இங்கே இன்னும் சொல்ல ஒரு பைசா செலவு கிடையாது. அதாவது தான் நான் நெய்வேலியை பொறுத்த வரைக்கும் நான் எந்த இடத்துலையும் தொழிலாளி இந்த கேட்டுக்கு தான் போவேன் தவிர வேறு எங்கேயும் போக மாட்டேன். ஏன்னா தொழிலாளி சில 4 செட்டில்மெண்ட்டை பேசி முடிச்சு விட்டுருக்கோம். ஆக நாங்கள் 96லேருந்து 96க்கு முன்னே ஒரு செட்டில்மெண்ட்டு நான் மட்டும்தான் இப்போ போராடிட்டு இருக்கோம். ஆக எல்லாரும் செட்டில்மெண்ட் 4 செட்டில்மெண்ட்டை பேசி இந்த அளவுக்கு இந்த இவ்வளவு தொழிலாளி இவ்வளோ சம்பளம் எவ்வளோ திருமணம் எவ்வளோ சம்பளம் உழைச்சிட்டு முதல்ல கடைக்காரன் கேட்பான்னு அவங்க என்ன படிச்சிருக்கா? ஆமாம், நீ நண்பன் நீ எவ்வளோ நீ பார்த்தா அங்கே பார்த்தேன் நீ எல்லாம் படிச்சிருக்க? எஸ்எல்சி கையில் ரிட்டையர் அவங்க எவ்வளோ சொன்னாங்க? அதை சொல்ல மாட்டோம். பணத்தை மட்டும் கடையில் மாட்டாங்க. இந்த அளவுக்கு வாங்குறாங்கன்னா இந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் இல்லைன்னா இந்த ஊரில் வாங்க முடியாது. அதான் நான் சொல்கிறேன். அங்கே இன்னைக்கு 10th படித்தவங்க 10வது படித்தோம் 12வது படித்தாலும் நீங்கள் இந்த அளவுக்கு பணம் வந்தால் 4 செட்டு ஷூவாக இருந்தாலும் செருப்பாக இருந்தாலும் வேட்டியாக இருந்தாலும் பேண்டாக இருந்தாலும் அதை பேசியது தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் என்பதை தெரிவித்துக்கணும். அதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ இங்கே முதன்மை சங்கமாக எங்களை ஆக்குங்க. நாங்கள் எப்போதும் செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எல்லா 4 செட்டில்மெண்ட்டில் இப்போ நான் பங்கு பெற்றவன். எப்படி பேசணும் எப்படி பேசணும் பேரவை அப்போ பேரவை குப்புசாமி இருந்தார். ஆக இப்போ ராஜர் ஸ்ரீதெல்லாம் வயிறு நல்லா பேசுவாங்க. ஆக இப்போ ராஜாவோட மிரட்டுவார், ஆர்வம் வந்து மிரட்டுவார். அப்படியே எக்கார தூக்கி போடுவார். ஆர்டர் அந்த ஸ்டைல் விஷ்ணு பிரசாத் கத்துறார். அப்படியே போனால் அந்த ஆர்வம் போனார்னா அப்படி போன ஆண்டா போனால் தான் மியூசிக் வாசிப்பார். ஆண்டா போனாலாம் பெரிய சிவந்தார் கேட்டு இன்னும் பாருங்க நேற்று ஓட்டு கேட்டார். இன்னதான் இங்கே ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கார். அது பெரிய சோகம். திடீரென்று ஏற்பட்ட நெஞ்சு வெளியில் அங்கே மருத்துவமனை இருக்கிறார். இன்று வரை அவர் உழைத்து உழைத்தார். ஆக எல்லாம் உழைத்தவர்கள் தமிழக சங்கம் தமிழக HMS வந்து HMS இங்கே வந்து நம்ம சேர்த்தாங்க. தண்டமானிக்கு HMS அதிகமாகி நான் மாவட்ட துணைச்சலாக்கி இங்கே பாருங்க ஆள் இப்போ அவர் நல்லா இதாக இருக்காரு, எல்லாம் தெளிவாக இருக்கார். ஆக உருவாக்கப்பட்டவர்கள் உருவாக்கியார்கள் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம். அந்த சங்கத்திற்கே நம்ம எப்படி கருத்தை எது வளர்ந்தாலும் இன்னும் இங்கே ஆக்ரோஷமாக வந்துடணும். வந்து கேட்டு நிற்கணும். நம்மளை கூட்டத்தை பார்த்து வரணும். அந்த அளவுக்கு நம்முடைய எழுச்சியாக நம்முடைய தோழர்கள் அங்கே பாடுபட வேண்டும். தொழிலாளினா தொழிலாளிக்காக தான் நாம் போராட வேண்டும். முதலாளிகள் என்னை பொறுத்து கலைஞரே சொல்வார், மாறன் சொல்வார், தொழிலாளிக்கு தான் தொழிலை போராட வேண்டும். நிர்வாகத்துக்கு இப்போ சப்போர்ட் பண்ணக்கூடாது. அந்த குறிக்கோளை நான் இன்று வரை சொல்லியிருக்கின்றோம். இப்போ வந்து நாகை பாப்பாரியா நான் தான் பலிகடா வரப்ப இப்போ வந்தால் எனக்கு சின்ன சொல்ல போனால் இப்போ அதிமுக ஓட்டு கேட்க தகுதி என்ன இருக்கு? அதிமுக எந்த செட்டில்மெண்ட்டும் கிடையாது. இன்னும் நிலையில பின்ன சொல்ல போனால் இப்போ நெய்வேலி இப்போ நெய்வேலி இருக்கிறதுனால இப்போ நெய்வேலி பின்ன சொல்ல போனால் இப்போ வந்து இங்கே நிர்வாகம் மைனஸ் 1 இப்போ -1 தான் ரெண்டாங்க. அது முடிஞ்சு போயிருக்கோம். பாட்டாளி கட்சியாரன் இப்போ நீ சொன்னாங்க பாட்டாளி கட்சியாரன் வந்து நெய்வேலியை மூடு யார் சொன்னா? ஆரியா சொன்ன சொல்லுங்க. ஆமா, நெய்வேலியை மூடு கூட்டு போடு. அப்படியே ஓட்டு கேட்கிறப்ப அப்படியே ஓட்டு கேட்கறாங்க. நாங்கள் வந்து பேசி அங்கே கருவெட்டி கத்தாழையை கொண்டு போய் நிலம் எடுக்கலாம். இப்போ இங்கே வந்து இப்போ நெய்வேலி இப்போ மைனஸ் மூடி போயிருக்கும், கூட்டு போட்டுப்பாங்க. அந்த தொழில் இப்போ இங்கே 16,000 பேர் நிரந்தர தொழிலாளிகள் தான். அதை சார்ந்துள்ள 20,000 தொழிலாளி சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எங்கே போவார்கள்? ஆக வேலை கிடைச்சா மைக்கு கிடைச்சா போதுமா? எல்லாத்தையும் பேலன்ஸ் போடணும். எல்லாத்தையும் பேலன்ஸ் மேலட்டையும் நாம் பெறணும். ஆக பின்ன இதான் கருவெட்டி வர இங்கே நெய்வேலி ஆட்சி ஏற்ற வர கருவெட்டிக்கிறான். நீங்கள் என்னன்னா இப்போ சங்கத்தமாக
நானும் பல டென்ஷனில் இருந்தாலும் எப்படி இருப்பேன். அவரையெல்லாம் எல்லாத்தையும் போட்டு பேசி இது நல்ல பணம் வாங்கி கொடுத்துருப்போம். அதே எப்படி காணாங்க இருப்பேன். அவர் இப்போ வந்து கேட்ட ஓட்டு வாங்கி கேட்டதுக்கு நாங்கள் பண்ணுற பாட்டு 1000 கோடி கிளாஸ் ஒரு வாரம் 10 நாள். இப்போ இந்த மைனஸ் போக 1000 கோடி லாஸ் அரசாங்கம். இது நெருக்கடி. இதனால் நாங்கள் பேசி முடிக்க வேண்டும். தாங்கள் எல்எஸ் அங்கே கருவிக்கு நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு இப்போ வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பும் அவர்களுக்கு சிறிய புயல் இதெல்லாம் புயல்கிற ஒரு தூதர்களுக்கு என்னென்ன செய்யணும் அவன் போய் சித்தூளி மாதிரி இந்த செட்டில்மெண்ட் அவனே கிட்ட இருந்து பாருங்க. ஆக எல்லோரும் சேர்ந்து ஊர் கூடி தேர்வு இருக்கும். இதே மாதிரி கருவெட்டி கத்தாழை பார்த்தா நெய்வேலி ஆர்டிகேட் உள்ளவங்க தான் எங்களுக்கு ஆசையாக இருக்கா. ஒரு பாத்தியம் அன்னைக்கு ஏன்னா கருவெட்டி கத்தாழை சொன்னாங்க 20 பேர் வந்துட்டாரு கேட்டாரு அப்படியே கொடுத்துட்டு தான் போகணும். அன்னைக்கு இதே பார்த்தா பங்களா கட்டிட்டு பார்ப்போம். என்ன பண்ணிடுறேன் பங்களா கட்டிட்டு இருக்காங்க. எல்லாம் பங்களா கட்டி நல்ல பணம் நிலைக்கு இப்போ செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இங்கே கறி எடுக்க இதெல்லாம் மைனஸ் ஓடும். பாட்டாளிக்காரன் இப்போ வந்து ஓட்டு கேட்க உங்களை வந்து கேட்டுருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த செட்டில்மெண்ட் பேசும்போது தான் நாங்கள் இப்போ நானும் ராஜாவையும் இப்போ எல்லாம் பேசி இப்போ இது பேரவைத்தாலையும் எல்லாம் பேசி தான் இப்போ அங்கே சொசைட்டி இந்த சொசைட்டிக்கு நாங்கள் வேலை வாங்கி கொடுத்து இப்போ அப்புறம் போராட்டத்துக்கு பிறகு அப்புறம் அந்த சொசைட்டிலேருந்து அப்போ வந்து வேல்முருகன் அப்போ இருந்தால் பேச்சுவார்த்தை சொசைட்டியில் உள்ளவங்களுக்கு பர்மனெண்ட் வேலை கொடுக்குறது அப்பயே ஆரம்பிச்சு தான் இன்றைக்கி வந்து ஓட்டு போடுகின்ற தகுதியை உருவாக்கி கிராமப்புறத்தில் நிலம் கொடுத்த விவசாயிகளுடைய பிள்ளைகளுக்கு ஓட்டு போட தகுதி. இன்னைக்கு பட்டாளிக்கு வந்து ஓட்டு கேட்பாங்க, காய்கறி சொல்லி ஓட்டு கேட்பாங்க. நாங்கள் பேசி முடிக்கிறோன்னா இந்த செட்டில்மெண்ட் பேசி முடிக்கிறோன்னா நிரந்தர வேலை கிடைக்குமா? ஆக நாங்கள் நிரந்தர வேலை கிடைக்கிறதுனால சொசைட்டிலேருந்து வந்தவங்களுக்கு நிரந்தரமாக படிப்படியாக அவர்களுக்கு இப்போ 2000 பேர் எவ்வளோ கொடுங்க பர்மனெண்ட் ஆகிப்போம். ஆக எல்லோரும் இங்கே தொழிற்சங்கம் ஒரு பக்கம் தொழிலாளிகளுக்கு பேசுகிறது தொழிலாளர் முன்னேற்ற சங்கம். இன்னும் சொல்ல போனால் இப்போ அதிமுக பேச 60 சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. 10 வருஷம் எங்களை பேச விடல. 10 வருஷம் எங்களை பேச விடல இபி மினிஸ்டர். இப்போ பேசுறதுக்கு அதுக்கு நம்முடைய சபாநாயகர் பேச விடுங்க சட்டமன்றங்களுக்கு. ஆக ஆளுங்கட்சியில் இருக்கும்போது தொழிலாளியும் கண்டுக்க மாட்டான், விவசாயியும் கண்டுக்க மாட்டான். இப்போ வந்து தொழிலாளிக்காக நீதி கண்ணி வெடிக்கலாம் அதிமுக. நான் பேச மாட்டேன் சொல்லி ஆனால் அவங்க வந்து கேட்கறதுக்கு ரைட்டே கிடையாது, தகுதிக்கு கிடையாது. அதிமுகவுக்கு பாண்டாட்டு போராடுவாங்க தவிர போராடிட்டு அப்படியே போடுவாங்க. போராடி முடிவுக்கு கொண்டு வருவது திராவிட முன்னேற்ற கழகம் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தான். ஆக எல்லா கட்சியும் இப்போ என்ன சொல்ல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தால் இல்லாட்டாலும் மக்களுக்காக போராடுகின்றது. இன்னும் சொல்ல போனால் இங்கே கொரோனா காலத்தில் எல்லா கட்சியும் இருந்தாங்க. கொரோனா காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் ரோட்டில் நின்று நலத்திட்டாங்க. பல உள்ளீடுகள் இருந்தது. அதுக்கு நம்முடைய டிநகர் எம்பி எம்எல்ஏ அன்பழகன் மாவட்ட செயலாளர் அவங்களும் கொரோனாவுக்காக நலத்திட்டம் வழங்கும்போது தான் பாதிக்கப்பட்டு இறந்தான் ஒரு எம்எல்ஏ. ஆக இன்னைக்கு வந்து இப்போ கட்சி நடத்துன்னு சொல்லலாம். உண்மை மக்களுக்காக போராடியது, மக்களுக்காக தொழிலாளிகள் சொல்லி போராடுகிற குணம் கொண்டது இடம் திராவிட முன்னேற்ற கழகம் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம். அத்தகைய தொழிலாளர்கள் சங்கத்திற்கு இப்போ அவங்க அங்கீகாரம் இந்த தொழிலாளிகள் கொடுக்க வேண்டும். கொடுப்பதற்கு கடமைகளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு தொழிலாளிகளுக்கு லட்சாதிபதியாக 1 லட்சத்தை தாண்டி அவர்கள் சம்பளம் வாங்குகின்றார்கள் என்றால் அதை அந்த தகுதியை உருவாக்கியது தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் என்பதை நான் தெரிவிக்கிறேன். அப்போ வந்து ஆரோனாலும் சரி, ஆண்டாப்பூர்னாலும் சரி, ஆக கலிங்கன் இருந்தாலும் சரி, எல்லாம் ராஜாவண்ணியர் இருந்தாலும் சரி, தண்டபாண்டியர் இருந்தாலும் சரி, எல்லாம் பேசி எல்லோரும் அவர்களுக்கு பங்கு அவரவர்கள் பொறுப்பு வரும்போது அவர்களுக்கு கோரிக்கை வைத்து அந்த செட்டில்மெண்ட்டை வெற்றிகரமாக முடித்தார்கள். நிறுவனமாக இந்த தொழிலாளர்கள் சங்கம் நானும் இப்போ வேலை விட்டதெல்லாம் இப்போ அனுப்பியிருக்கோம். அப்போ புதுசாக ஆனால் அந்த டெக்னிக்கல் ஃபைனல் ரவுண்டில் பேசி முடிக்கிறது திறமை இருக்கா, அந்த திறமை அவங்க அனுபவம், அந்த அனுபவம் நம்முடைய பேரவை தலைவர்
அந்த மூலம் நமக்குலாம் தாராயம் நட்டுவிட்டாரு. ஆனால் வந்து அந்த பக்குவம் அந்த தொழிற்சங்கத்துக்கு நான் வந்து பாட்டியாக பார்த்தேன். இப்படி போட அப்படி போவோம். அப்போ எப்படி அந்த பணத்தை நம்ம சொல்லுறத வந்தா இல்லையா எல்லாம் சேர வந்து இல்லையா ஒரு பேசி அப்படிதான் பேசி பிடிக்கிறாங்க. நாசா நீ கூட பொருளாளர் இருந்தாலும் அப்ப ராஜாவணி இருந்தாலும் சத்தம் போடுறாரு. போய் சேர டிக்கெட் உடனே குறைச்சவர் ஆண்ட கூடாது அப்படி சேர போட்டாரு. அதை வந்தா அப்படி பட்டி தான் வேற கொடுத்தேன். என்ன சொல்றது நல்லா கத்துனா அத கத்துப்பா. கத்து பாட்டி வயிற்று வரணும். ஆர்க்கு போடக்கூடாது. அந்த உணர்ச்சி வரணும். அந்த உணர்ச்சி வர வேண்டும். வயிற்று அடி வயிற்றிலிருந்து வரணும். அதை கேட்டு அதை வெற்றி பெற்று அதை அடுத்த செட்டில்மெண்ட் என்ன சொன்ன இப்போ கூட சொன்னப்பா எனக்கு அடுத்த கட்டம் எல்லாம் பேசி கேட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் சண்டை நடத்தும்போது பிடிப்பீங்க. இந்த பிடிக்கிற வேலை கிடையாது. கொள்கையாக உறுதியாக போராடி பெறக்கூடிய இயக்கம் நம்முடைய தோம்சா. நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்கள்லாம் இங்கே ஆதரவு இருக்கிறார்கள். அதேபோல் கம்யூனிஸ்ட் நம்முடைய மறுமலர்ச்சி திமுக, மூலிந்த முன்னேற்ற கழகம், வாழ்வுரிமை கட்சி எல்லாம் கரெக்டாக வாழ்க்கை பேசலன்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா கூப்பிடன்னு கூடாது. நமக்கு கடமை நம்முடைய கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும். நாம் கூட்டணி கட்சி தலைவர்களை மதிக்க வேண்டும். அந்த மரியாதை கிடைக்கும் போது அவர்கள் தானாக நமக்கு செய்வார்கள். நல்ல முக்கியம் இருக்காரா? இந்த அளவுக்கு இந்த மேடையில் பேசுகிறோம் என்றால் அந்த தகுதியை உருவாக்கிய ஊர் இந்த நெய்வேலி. ஏன்னா முதல் 96 சட்டமன்ற வேட்பாளர் நிற்கும் போது எதையும் எதிர்பார்க்காம 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்காக தொடர்ச்சியாக நெய்வேலியை பொறுத்தவரை 10,000 லீடிங் கொடுக்கிற 10,000க்கு மேலே தான் கொடுப்பார் லீடிங். அந்த தொழிலாளிக்கு எப்போது நாம் நன்றி செலுத்துவதற்கு நான் கடமைப்பட்டவன். ஆக இந்த நேரத்தில் நம்முடைய ஒன்றிய செயலாளர்கள் இங்கே அருகில் உள்ள நம்முடைய ஒன்றிய செயலாளர் சிவகுமார் இருந்தாலும் சரி, ராயனா இருந்தாலும் சரி, ஞானமுத்தா இருந்தாலும் சரி, எல்லாரும் அபாரவார்கள் வாக்கு கேட்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி